அகந்தையான பேச்சு நம்ம உண்டாகக்கூடாது. நம்ம பாரு, அகந்தையான பேச்சுன்னா பெருமையான பேச்சு, வீணான பேச்சு, அந்த பேச்சு நமக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. வாய் என்ன பண்ணோம்னா நாவை அடக்கி நம் ஞானத்தோடு கூட பேசும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக அவர் காணப்படுகிறார். அடுத்து பாருங்க, தீய வழிகளை விட்டு விலக வேண்டும். வேதத்தில் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, எது நல்ல வழி எது தீய வழின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். இது நல்லது இது கெட்டது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடுறாரு, பிடித்திருக்கிறார். அப்ப அந்த தீய வழியை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், விலகி என்ன பண்ண வேண்டும், நீ நடக்கும்போது உன்னை அபரிதமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இதுதான் சொல்றாரு, பெருமையும் அகந்தையும் தீய வழியும் கொல்லாத வழிகளையும் இந்த சாலமோன் என்ன பண்றான், விட்டு விலகுறான். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி விட்டு விலகும் போது அபரிதமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அடுத்தது இந்த பயத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுக்கு நம்ம பயப்படும் போது என்ன வழிகள் நம்ம கடைபிடிக்க வேண்டும் சொல்லி நம்ம போதித்து வருகிறோம். அதை மாதிரி நம்ம கடைபிடிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து தொடர்ந்து ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்தடைக்கிடத்தில் வைக்கப்படுவான். ரெண்டு காரியம் வருது. மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா? இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. மனிதனுக்கு பயந்தது போதும், முதலாளிக்கு பயந்தது போதும், மேனேஜருக்கு பயந்தது போதும், சூப்பர்வைசருக்கு பயந்தது போதும். அவங்க நம்ம சம்பளம் கொடுக்கறவங்க தான், மரியாதை வைக்கலாம், ஆனா பயப்படலாம் கூடாது. பயப்பட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அவர் தான் ஒரு பயத்துக்குரியவர், பயபக்திக்குரியவர். அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிப்பா. நீ ஜனங்களை பயந்து நடந்தனா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டா. வேதம் சொல்லுது, நாசிலே சோஷமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். என் அன்பு ஜனங்களே, என் அன்பு விசுவாசிகளே, என் அன்பு ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. என்னன்னா, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், பொல்லாத வழியை விட்டு விலகிறேன், தீமையை விட்டு விலகிற சொல்லி பொருத்தனை பண்ணினா தேவன் உங்களை அபரிதமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணி என்ன பண்ணுமா, வருவிக்கும். கண்ணி என்னன்னா ஆபத்து, கண்ணி என்ன பிரச்சனை, கண்ணி என்ன சோதனை, கண்ணி என்ன ஆபத்துல என்ன பண்ணும், மாத்திவிடும். மனிதனுக்கு பயப்பட பயம் அவன் உன்னை விட்டு ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனா நீ தேவனுக்கு பயந்தனா உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு சோர்வு வரும்போது, உனக்கு தேவைன்னு வரும்போது, உன் கண்ணில் இருந்து தண்ணி வரும்போது தேவனாக கர்த்தர் அந்த கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறாருங்க. என் அன்பு ஜனங்களே, நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு முன்பதாக நின்று உன்னுடைய கண்ணீரோடு கூட நீ அழுது நீ அவங்களுடைய கவலைகளாக சொல்லல. அவன் பார்த்து நான் தலையாட்டின்னு ஆமாங்க அப்படிதாங்க அப்படிதான் சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுன்னு பின்னாடி போய் கேவலமா நான் எல்லாரும் சொல்லிட்டு